ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலுட். இந்த வீடியோல ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கள்ளங்கவடம் இல்லாதவன், அதாவது நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒண்ணுமே தெரியாத ஆளு. இப்படி இருக்கிற ஹீரோ வாழ்க்கையில எப்படி பல பிரச்சனை சமாளிச்சு முன்னேறாரு அப்படிங்கிறத நமக்கு செம்ம ஃபீலா சொன்ன படம் தான் ஃபாரஸ்ட் கம். இந்த ஒன்லைனே இந்த படத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். மிச்சது எல்லாமே நம்ம படத்துக்குள்ள போய் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா போய் நிற்கும். சரி வாங்க இப்ப நம்ம படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பறவையோட இறக தான் காமிக்கிறாங்க. அது அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோவோட காலு கீழே தான் விழுகுது. நம்ம ஹீரோ ஒரு பார்க்ல உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பறவையோட இறகு எடுத்து பார்த்துட்டு அவரோட சூட்கேஸ் ஓபன் பண்ணி அதை பத்திரமா வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்றாங்க. ஹீரோ வந்து என் பேர் தான் ஃபாரஸ்ட் கம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் அவங்க பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஆனா ஹீரோ பேசுறது பெருசா அந்த லேடிக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு புக்கை எடுத்து அதையே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த லேடியோட ஷூ பார்த்துட்டு உங்க ஷூ பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோட ஷூ பாத்தீங்கன்னா பிஞ்சு போய் ரொம்பவுமே அழுக்கா இருக்கு. உங்க ஷூ பாக்குறப்ப என் சின்ன வயசுல எங்க அம்மா வாங்கி கொடுத்த என் ஷூவோட ஞாபகம் தான் வருது. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அது ஒரு மேஜிக் ஷூ அப்படின்னு. அப்படியே நம்ம ஃபாரஸ்ட் அவரோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல அவரோட கால்ல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அதனால அவரால் நடக்கவே முடியாது. அந்த காலத்துல எல்லாம் இந்த பொம்மை கால்ல எதுவுமே கிடையாது. ரெண்டு கம்பி மாதிரி வச்சு அதை தான் கால்ல மாட்டி விடுவாங்க. அதுதான் நம்ம ஹீரோக்குமே மாட்டி விட்டு நடக்க வைக்கிறாங்க. ஃபாரஸ்டோட அம்மா டாக்டர் கிட்ட என் பையனால நடக்க முடியுமில்ல டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் நடக்க நடக்க அவனே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாரு. ஃபாரஸ்டோட அம்மாக்கு அவங்களோட பையன் எல்லாருமே மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறத ஆசை. ஒரு நாள் ஃபாரஸ்டோட ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஸ்கூல் பிரின்சிபல் வந்து உங்க பையனால எக்ஸாம் எழுத முடியாது, ஏன்னா உங்க பையனோட ஐக்யூ லெவல் 60% கீழே தான் இருக்கு. மினிமமா ஒரு பையனோட ஐக்யூ லெவல் 80% இருக்கணும். அதனால அவனால எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு ஹேண்டிகேப் ஸ்கூல்ல சேர்த்துங்க அப்படிங்கிறாரு. அவன் அம்மா வந்து இங்க பாருங்க, என் பையன் ஒன்னும் ஹேண்டிகேப் எல்லாம் கிடையாது, அவனுக்கு கொஞ்சம் மூளை வரிசை தான் கம்மி, அதுவுமே அவன் வளர வளர சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னாலாம் என் பையனை ஹேண்டிகேப் ஸ்கூல்ல சேர்த்த முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த பிரின்சிபல் வந்து சரி ஓகே, உங்க பையனை நான் எக்ஸாம் எழுத விடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீங்க என் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்றான். அவங்க அம்மாக்குமே வேற வழி இல்லாம சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஃபாரஸ்டுக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. வீட்டுக்கு வெளியே உட்காந்து அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கத்துற சவுண்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பிரின்சிபல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வரான். பக்கத்துலதான் ஃபாரஸ்ட் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட் கிட்ட உங்க அம்மாக்காக தான் உன்னை இந்த ஸ்கூல்ல நான் சேர்த்துருங்க அப்படிங்கிறான். ஃபாரஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள அவங்க அம்மா எப்படி கத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த பிரின்சிபல் கிட்ட கத்தி தான் காமிக்கிறான். அதை இவன் பார்த்துட்டு இவன் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் அங்க இருந்து போயிடுறான். இப்ப இந்த எல்லா கதையுமே ஃபாரஸ்ட் அவர் பக்கத்துல உட்கார்ந்து லேடிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த லேடியும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரஸ்ட் சொல்றதா கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக ஃபாரஸ்ட் வந்து ஸ்கூல் வேன்ல ஏறாரு. அவரோட காலை பார்த்துட்டு அங்க இருக்கிற எந்த பசங்களுமே அவருக்கு சீட்டு தர மாட்டேறாங்க. அவர் தயங்கி நின்னுகிட்டு இருக்காரு. ஃபாரஸ்டுக்கு அதுல ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. இங்கதான் இடம் இருக்குல்ல, ஏன் நின்னுட்டு வர, உட்காருன்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா அவங்கதான் இந்த படத்தோட ஹீரோனி. அவங்க பேரு ஜெனி. ஃபாரஸ்ட் அப்புறம் ஜெனி பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வராங்க. ஒருத்தர் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஜெனி வந்து ஃபாரஸ்ட மத்த பசங்க பாக்குற மாதிரிலாம் பாக்கல. ஃபாரஸ்டுக்குமே ஜெனியா ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஃபாரஸ்ட் வந்து எப்பவுமே ஜெனி கூடயே தான் இருக்கான். ஆனா அது வந்து மத்த பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. ஒரு நாள் ஃபாரஸ்ட் ஜெனியும் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வர்றப்ப மூணு பசங்க அவங்கள வழிமறிச்சு ஃபாரஸ்ட் மேல கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஜெனி வந்து ஃபாரஸ்ட் கிட்ட ஃபாரஸ்ட் இங்க நிக்காத, ஓடு ஓடுன்னு தள்ளி விடுறா. ஃபாரஸ்ட்டுமே அந்த கம்பி காலை வச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்களும் சைக்கிள் எடுத்துட்டு ஃபாரஸ்ட் பின்னாடியே துரத்துறானுங்க. ஃபாரஸ்ட் வந்து எப்படியோ நம்ம இவங்க கிட்ட மாட்டினா நம்மள அடிச்சு கொன்றுவாங்கன்னு பயத்துல முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓட பாக்குறாரு. ஆனா அவரால் வேகமா ஓட முடியல. திரும்பி பார்த்துட்டு விடாம ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் பவர் கிடைச்ச மாதிரி அவர் காலில் மட்டி இருக்கிற அந்த கம்பி எல்லாமே தானே உடஞ்சிட்டு எல்லாம் பிச்சுட்டு போகுதுங்க. அவரோட வாழ்க்கையிலேயே அவர் அப்பதான் முறையா அவரோட காலில் ஓடி போறாரு. அப்படியே காலம் எல்லாம் மாறி போகுதுங்க. இப்ப ஜெனியும் ஃபாரஸ்டும் ஒரு 18 வயசு பசங்கள் ஆயிட்டாங்க. அதே இடத்துல சைக்கிள்ல வந்து அந்த மூணு பசங்களும் அவங்களும் வளர்ந்து இப்ப ஜீப்ல வந்து நம்ம ஃபாரஸ்ட் கிட்ட வம்பு பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ஜெனியும் ஃபாரஸ்ட் கிட்ட இங்க நிக்காத ஃபாரஸ்ட் ஓடு ஓடுன்னு கத்துறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாரு. நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. அவனுங்களுமே பின்னாடி ஜீப்ல துரத்திக்கிட்டே இருக்காரு. இவர் ஓடு ஓடுன்னு ஓடி ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள ஓடிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா விளையாடுற ஆளுங்களை விட இவர் ஃபீடா ஓடிட்டு இருக்காரு. இவர் ஓடுறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க இவரை ஒரு ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிறாங்க. அதுல இருந்து நிறைய ஃபுட்பால் மேட்ச்ல நல்லாவே
நல்லாவே விளையாடுறாரு. அதை பார்த்துட்டு அமெரிக்கா ஸ்டேட்டோட ஃபுட்பால் டீம்லயுமே அவருக்கு இடம் கிடைச்சிருது. அவர் ஓடுற ஸ்பீடுக்கு பாத்தீங்கன்னா யாராலையுமே ஈடு கொடுக்கவே முடியாது. ஏன்னா தலைவன் அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுறாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கதை கேட்டு இருந்த அந்த லேடிக்கு அங்க பஸ்ஸுமே வந்துருது. என் பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க பக்கத்துல இன்னொரு லேடி குழந்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் கிட்ட நீங்க எங்க கிட்ட கதை சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் வந்து இப்ப அவங்க கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலுக்கு அப்புறமா நானும் ஜெனியும் வேற வேற காலேஜ்ல படிச்சோம். ஒரு நாள் ஜெனிக்காக நான் சாக்லேட் பஸ் வாங்கிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஜெனி வந்து யார் கூடயே கார்ல வரா. அங்க கார்ல வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம ஜெனி கிட்ட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அதை வந்து ஃபாரஸ்ட் பார்த்துட்டு ஓடி போய் அந்த காரு கதவு திறந்து அவனோட மூக்கா குத்துறான். கார்ல வந்தவன் யார் இந்த பைத்தியக்காரனே ஜெனிட்ட சண்டையை போட்டு ஜெனி அங்க இறக்கி விட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜெனி வந்து ஃபாரஸ்ட் கிட்ட எதுக்காக ஃபாரஸ்ட் இப்படி நீ பண்ண அப்படின்னு கத்தரா. ஃபாரஸ்ட் வந்து இல்ல ஜெனி உன்னை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் அதனாலதான் நான் அடிச்சேன் அப்படிங்கிறான். இல்ல ஃபாரஸ்ட் அவன் வந்து என்னோட அனுமதியோட தான் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு ஜெனி சொல்றா. என்னதான் ஜெனி வந்து ஃபாரஸ்ட் திட்டினாலுமே அவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அடுத்த நாள் காலைல நம்ம ஃபாரஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் ஒன்னு விளையாடுறாரு. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட போஸ்ட் கொடுக்காம அவரு விளையாண்டு முடிச்சுனே உள்ள ஓடி போயிருவாரு. ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்ச உடனே தலைவன் ஒரு போட்டோக்கு போஸ் ஒன்னு கொடுக்குறாரு. இந்த மேட்சுக்கு அப்புறமா இவருக்கு அமெரிக்காவோட பெரிய டீம்லயுமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. டீம் ஆளுங்க எல்லாத்தையுமே அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து பாக்கணும்னு சொல்றாரு. அதனால ஃபாரஸ்டோட ஃபேஸ் வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லயுமே தெரிஞ்சிருது. அவருமே ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே அந்த லேடி கிட்ட கதையா சொல்றாரு. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ ஃபுட்பால் மட்டுமே விளையாண்டு நான் என்னோட டிகிரியை முடிச்சேன். அது வந்து எங்க அம்மாக்கு ரொம்பவுமே பெருமையா இருந்தது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபாரஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால அமெரிக்கா ஆர்மியில இருந்து சேர்றதுக்காக அங்க அவருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அமெரிக்கன் சோல்ஜரா நீங்க சேரலாம் அப்படின்னு. அது வந்து அவங்க அம்மாக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்கு. நடக்கவே முடியாம இருந்த நம்ம பையன் இப்ப அமெரிக்கா ஆர்மிலேயே ஜாயின் பண்ண போறான் அப்படின்னு. அமெரிக்கா ஆர்மில ஜாயின் பண்ண போறப்ப ஸ்கூல் டேஸ்ல எப்படி நடந்ததோ ஃபாரஸ்டுக்கு இப்ப அப்படியே தான் நடக்குது. அங்க இருக்கிறவங்க யாருமே ஃபாரஸ்டுக்கு சீட்டே தரமாட்டிடுறாங்க. அப்ப இந்த படத்தோட முக்கியமான இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவர் பேரு பாபா. பாபாவுமே நம்ம ஃபாரஸ்டுக்கு மாதிரி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவரு. அவரோட கீழே கொஞ்சம் வீங்கி இருக்கும். அதனால அவர் கூட யாருமே சேர மாட்டாங்க. ஃபாரஸ்ட் அவரு பார்த்தோன்னே இந்த என் பக்கத்துல உட்காருன்னு அவர் உட்கார வச்சிருக்காரு. அவர் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. பாபா வந்து ஃபாரஸ்ட் கிட்ட அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. கடல்ல கிடைக்கிற இறால் எல்லாத்தையுமே எடுத்து அதை சமைச்சு விதவிதமா டிஷ் செஞ்சு அதுலதான் அவங்க வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்மில இருக்கிறப்பெல்லாம் பாபா வந்து ஃபாரஸ்ட் கிட்ட நான் ஆர்மி விட்டு போனவும் கடல் இருக்கிற நிறைய இறால் எல்லாமே பிடிச்சு அதுல இறால் பர்கர் இறால் சாண்ட்விச்னு விதவிதமான டிஷ் எல்லாமே செஞ்சு ஒரு பெரிய கம்பெனி வச்சு பெரிய பணக்கார ஆயிடுறான் அப்படின்னு சொல்றாரு. ஃபாரஸ்ட் கிட்ட நம்ம இங்க இருந்து போனதும் நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே க்ளோஸாவே இருக்கலாம் அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா லீவ்ல ஜெனிய பாக்குறதுக்காக போயிருக்காரு. ஜெனி வந்து ஒரு கிளப்ல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம அங்க இருக்கிறவங்க முன்னாடி ஒரு கிட்டார் வச்சு அவங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. அத ஃபாரஸ்ட் பார்த்தோன்னே ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. அங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற 4 ரவுடி பசங்க ஜெனிட்ட வம்பளுக்குறானுங்க. அதை பார்த்து ஃபாரஸ்ட் ஓடி போய் அவனுங்களை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஜெனி வந்து ஃபாரஸ்ட் கிட்ட நான் பாடுறதை கெடுக்கணும்னு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஃபாரஸ்ட் வந்து ஜெனி பின்னாடியே போய் இங்க பாரு ஜெனி உன்னை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், உன்னை யாராச்சும் தொல்லை பண்ணாங்கன்னா அவங்க நான் சும்மாவே விட மாட்டேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு நேராவே சொல்லிடுறாரு. ஆனா ஜெனிக்கு வந்து ஒரு பெரிய பாடகி ஆகணும் அப்படிங்கறத ஆசை. அதனால என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நீ இங்க இருந்து போலன்னா நான் இந்த பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிறா. ஃபாரஸ்ட் வந்து குதிக்காத ஜெனி நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படிங்கிறாரு. ஜெனி கார்ல லிஃப்ட் ஏறி போறப்ப ஃபாரஸ்ட் சொல்றாரு இந்த மாதிரி என்ன வியட்நாக்கு மாத்திட்டாங்க, அதனால உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாரு. ஜெனியுமே பத்திரமா இரு ஃபாரஸ்ட் நம்ம திரும்பவுமே பார்க்க அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடறாங்க. அடுத்ததா ஃபாரஸ்டும் பாபாவும் வியட்நாக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு போர்க்களம் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா எந்த போருமே இல்லாம எல்லா சோல்ஜருமே ஜாலியா இருக்காங்க. அங்கதான் லிட்டன்னு ஒரு பெரிய ஆபீசரை காமிக்கிறாங்க. அவங்கதான் இங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாத்துக்குமே ஒரு ஹிட். லிட்டன் பாத்தீங்கன்னா பரம்பரையா அவங்க குடும்பம் எல்லாமே போர்லயே இறந்திருக்காங்க. லிட்டனுக்குமே தன்னோட சொந்த நாடான அமெரிக்காக்காக போர்ல தான் சாகணும் அப்படின்னு வெறியோட இருக்காரு. அந்த வேட்னால புதர்லயும் தண்ணிலையும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறாரு ஃபாரஸ்ட் கன். அங்க மழை பெய்யுதுன்னா பாத்தீங்கன்னா விடாம 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து பெய்யுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் கன் இருக்கிற இடத்துல அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபாரஸ்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட்
சத்தியமா வார்னா என்னன்னே பாக்குறாரு. அங்க அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரஸ்டுக்கு தான் ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் ஓட ஆரம்பிச்சாருன்னா நிக்காம ஓடுவார்ல. அதே மாதிரி அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடி போய் ஒரு இண்டுல நிக்கிறாரு. அங்க நின்னு ஐயோ நம்மளோட ஃப்ரெண்டு பாபா விட்டுட்டு நம்ம ஓடி வந்துட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. திரும்பவுமே அந்த காட்டுக்குள்ள ஓடி போறாரு. ஓடி போறப்ப ஒரு சோல்ஜர் அடிபட்டு கிடக்குறாங்க. ஃபாரஸ்ட பார்த்துட்டு என்னை காப்பாத்து ஃபாரஸ்ட்னு சொல்றாரு. ஃபாரஸ்ட் அவரை தூக்கிட்டு அங்க இருக்கிற எண்டுல போய் இறக்கி விடுறாரு. இதே மாதிரி அவர் திரும்ப திரும்ப போறப்ப ஒவ்வொரு சோல்ஜரும் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அவர் தூக்கிட்டு போய் அந்த எண்ட்ல இறக்கி விடுறாரு. லிட்டனுக்கு வந்து 2 கால் இல்லாம அடிபட்டு கிடக்குறாரு. அவரையுமே தூக்கிட்டு வந்து இந்த எண்ட்ல போட்டுறான். அதுக்கப்புறமா பாபுவையுமே கண்டுபிடிச்சு இந்த எண்ட்ல தூக்கிட்டு வந்து போட்டுறான். ஆனா இங்க லிட்டனை பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மேல ரொம்பவுமே கோபப்படுறாரு. ஏன்னா அவரு இந்த போர்ல இறந்திருந்தாருன்னா கோல்டு மெடல் எல்லாம் கொடுத்து அவர் மரியாதையை அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபாரஸ்ட் வந்து கெடுத்துட்டியாடா அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் இத்தனை பேர்த்த காப்பாத்தினாலும் பாவம் அவரோட ஃப்ரெண்டு பாபாவை காப்பாற்ற முடியல. பாபா அங்கேயே இறந்துடுறான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கிற ஃபாரஸ்ட் தான் காமிக்கிறாங்க. அங்க கதை கேட்டு இருந்தா அந்த லேடி போயிடுறாங்க. பக்கத்துல வேற ஒருத்தர் ஃபாரஸ்டோட கதையை கேட்டுட்டு இருக்காரு. வார்ல அடிபட்டவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் ஃபாரஸ்ட் கிட்ட உனக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா ஃபாரஸ்ட் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல இந்த அப்படி விளையாட கத்துக்கோ அப்படின்னு அந்த பேட்டை கொடுக்குறாரு. ஃபாரஸ்ட் அந்த பேட்டை வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த கடுப்பான டைம்ல ஃபுல் போக்கஸுமே அந்த டேபிள் டென்னிஸ் மேல காமிக்கிறாரு. அது விளையாட விளையாட குருவாவே மாறிடுறாரு. ஒலிம்பிக்ல கூட அவரை மாதிரி ஸ்பீடா யாருமே விளையாட முடியாதட்டு. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா விளையாடுறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வார்ல சிறப்பா செயல்பட்டதுக்காக பிரசிடென்ட் கையால ஃபாஸ்ட் அவார்டு வாங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த டேபிள் டென்னிஸ விடாம நிறைய மேட்ச் விளையாண்டு எல்லாத்துலயுமே ஜெயிச்சு ஒலிம்பிக் முடிஞ்சுமே போயிடுறாரு. அமெரிக்கா விசஸ் சைனா மேட்ச்ல கோல்டு மெடல் வின் பண்றாரு. அதுல இருந்து நேஷனல் செலிபிரிட்டியாவே மாறிடுறாரு. இது எல்லாத்தையுமே அவர் பக்கத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல லிட்டனை காமிக்கிறாங்க. பிச்சைக்கார மாதிரி 2 கால் இல்லாம ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட பார்த்து உனக்கெல்லாமே கோல்டு மெடல் கொடுக்குறாங்களா அப்படின்னு ரொம்பவுமே கேவலமா பேசுறான். ஆனா ஃபாரஸ்டுக்கு அவன் மேல எந்த கோவமே இல்ல. அதுக்கப்புறமா லிட்டன் அவன் வீட்டுக்கு ஃபாரஸ்ட கூட்டிட்டு போறான். ஃபாரஸ்ட் கிட்ட என்னால வாழவே முடியல செத்தரலாம் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஃபாரஸ்ட் வந்து இங்க பாருங்க சார், இவங்க உங்களுக்கு 2வது வாய்ப்பு. என்னெல்லாம் அனுபவிக்காம இருந்தீங்களோ அதெல்லாமே ஜாலியா அனுபவிங்க. என்னோட ஃப்ரெண்டு பாபாவுமே இறந்துட்டான். அவனுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன். அவனும் நானும் சேர்ந்து கடல் இருக்கிற இறம் எல்லாம் பிடிச்சு ஒரு கப்பல் வாங்கி பெரிய பிசினஸ் பண்றான் இருந்தோம். ஆனா அவன் இறந்து போயிட்டான். ஆனா நான் அவனுக்கு பண்ண சத்தியத்தை கண்டிப்பா காப்பாத்துவேங்கிறான். அதை கேட்டு லிட்டனன்ட் சிரிக்கிறாரு. இறால் பிசினஸா, கப்பல் வாங்கி அப்படின்னு பிசினஸா ஸ்டார்ட் பண்றேன்னா அந்த கப்பல்ல நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன் அப்படின்னு லிட்டனன்ட் வந்து ஃபாரஸ்ட் கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபாரஸ்ட்க்கு மிலிட்டரியில இருந்து ரிட்டர்ன் மட்டுமே கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் வாங்கிட்டு நேரா பாபாவோட வீட்டுக்கு தான் போறாரு. பாபாவோட அம்மாவை பார்த்து உங்க பையனும் நானும் சேர்ந்து ஒரு இறால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா அவன் துரதிருஷ்டவசமா இறந்துட்டான். இப்ப அந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், உங்க பையனோட பேரையும் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அடுத்ததா பாபாவோட கல்லறைக்கு போய் நான் இறால் பிசினஸ் உனக்காக ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் விட்டு இருக்கிற காசு எல்லாமே சேர்த்து ஒரு போட் ஒண்ணு வாங்குறாரு. வாங்கிட்டு அதை எடுத்துட்டு முதல் நாள் கடலுக்கு போறாரு. நிறைய இறால் கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனா வெறும் 4 நாள் இறால் தான் அவருக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் இவருக்கு இறாலுமே கிடைக்கல, இன்னொரு பக்கம் ஜெனியோட நினைப்போமாவே இருக்காரு. ஆனா இங்க ஜெனிய பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ப்ராஸ்டியூஷன் ரொம்பவுமே கேவலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்க லெட்டர்கள் வந்திருக்காரு. நான் தான் சொன்னேன்ல நீ போட் வாங்கிட்டுனா உன்னோட முதல் பார்ட்னர் நான் தான் அப்படின்னு. ஆனா அதுக்காக உன்னை நான் சாருலாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து யாராவது பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு யாராலுமே கிடைக்கல. 2 பேரும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட்டு கடல்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சிரும். கரையோரம் இருந்த போட் எல்லாமே சேதம் அடைச்சிரும். இதனால அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே இல்லாம போயிடுறாங்க. அங்க கடற்கரையில ஒரே ஒரு போட்டு தான் இருக்கு. அதுவும் நம்ம ஃபாஸ்டோட போட்டு தான். அடிச்ச புயல்ல ஈராலும் பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமும் வந்துருது. சோ அதனால இவங்களோட பிசினஸுமே கொடி கட்டி பறக்குது. அதுக்கப்புறம் நாங்க எங்க கம்பெனியை பெருசு பண்ணோம், 12 போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கதை கேட்டுக்கிட்டு இருந்தவரு நிறுத்து அப்படின்னா நீதான் அந்த பாபா கம் கார்பரேஷனோட பவுண்டர்னு சொல்ல வரையா அப்படிங்கிறாரு. ஃபாரஸ்டுமே ஆமான்னு சொல்றாரு. அந்த ஆளு எந்திரிச்சு என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, ஒரு பில்லியனர் வந்து என் பக்கத்துல இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாரா அப்படின்னு அந்த ஆள் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பாட்டி ஃபாரஸ்ட் கிட்ட வந்து நீ கதையை சொல்லப்பா நான் கேட்கறேன் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிக்குது. அடுத்ததான்
ஃபாரஸ்ட் கம்மோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த செய்தி அவரு கேட்டனே ஓடி போய் பாக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு கேன்சர்னு தெரிய வருது. அதுவும் அவங்க கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. பாவம் ஃபாரஸ்ட் கம் ரொம்பவுமே அழுகுறாரு. அந்த சீன் பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருந்தது. அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. கதை கேட்டு இருந்த பாட்டி இதெல்லாம் கேட்டோன்னே அதுவுமே அழுக ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த பாட்டி கிட்ட நானும் லிட்டனும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். லிட்டன் வந்து இரால ஒரு ஆப்பிள் கம்பெனி மேல இன்வெஸ்டா போட்டாரு. அதுலயுமே எங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது. ஆனா எனக்கு வந்து என் லைஃப்ல ஏதோ ஒரு குறை இருந்துட்டே தான் இருந்தது. ஜெனி வந்து என் லைஃப்ல திரும்பவும் வந்துட மாட்டாளா அப்படின்னு நான் ஏங்கிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் அவ உண்மையாவே என்ன தேடி வந்தா. அவ என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்தாளா இல்ல என் கூட உண்மையாவே வாழ்றதுக்காக வந்தாளா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா அவ என் லைஃப்ல வந்துட்டா, எனக்கு அதுவே போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் கம் வந்து ஜெனிக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா ஜெனி எதுவுமே சொல்லாம ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனி வந்து ஃபாரஸ்ட் கம்மோட ரூமுக்கு வந்து அவருக்கு முத்தம் கொடுத்து 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஜெனி யாருக்கிட்டயுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. கண்ணை முழிச்சு அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அவளை காணோம். நேத்து முடியல நம்ம கூட இருந்தவ இப்ப இல்லாம போயிட்டலே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ரொம்பவுமே வலிக்குது. அதையே நினைச்சு அவரோட மனசுல நிக்காம ஓடணும் அப்படிங்கிற வெறி வருது. அப்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. நிக்காம ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு. தாடி முடின்னு அவருக்கு நிறைய வளர்ந்துருது. இந்த அமெரிக்கா தாண்டி ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா இது மூலியமா பாத்தீங்கன்னா இவர் வேர்ல்டு முழுக்க ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுறாரு. ஃபாரஸ்ட் கம்னு ஒருத்தன் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான்னு அவருக்கு ஃபேன் பேஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாயிருது. இவர் ஓடுறத பார்த்துட்டு நிறைய மக்கள் இவர் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் ஓடி போய் நின்னுறாரு. என்னால இதுக்கு மேலயும் ஓட முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் ஜெனி நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கம்க்கு ஒரு லெட்டர் ஒண்ணு அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல அவங்களோட அட்ரஸ் கொடுத்து நான் உங்ககிட்ட பேசணும்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இப்ப ஃபாரஸ்ட் ஜெனியை பார்க்க போறதுக்காக அந்த லெட்டர் வச்சுக்கிட்டே இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பாட்டி எங்கேயோ அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுன்னு அந்த லெட்டரை வாங்கி பாத்துது. அட பாவி, எகுதாப்புல இருக்கிற அட்ரஸ்க்காக தான் இவ்வளவு நேரம் இங்க நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்றீங்க, இதான் அந்த அட்ரஸா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, உன் எகுதாப்புல இருக்கிறதா நீ காமிச்ச உன் ஜெனியோட அட்ரஸே அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே ஜெனிய பார்த்து ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஃபாரஸ்ட் ஓடி போறாரு. ஓடி போய் வீட்டுக்குள்ள போனா ஜெனி ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனுமே இருக்கான். அதை பார்த்தோன்னே ஃபாரஸ்ட் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. நீ அம்மா வைட்டியா, உன் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேக்குறாரு. ஜெனி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் பேரும் ஃபாரஸ்ட் தான், இவன் நம்ம 2 பேருக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிறாங்க. அதை ஃபாரஸ்ட் கேட்ட உடனே அவரோட கண்ணுல இருந்து தண்ணி தாரையா கொட்டுது. ஜெனிட்ட இவனும் என்ன மாதிரி ஐக்கியூ லெவல் கம்மியா இருக்கானா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. இல்ல, அவன் கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட், அவன் ரொம்பவுமே ஸ்மார்ட் ஆனவன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஃபாரஸ்ட் அவனோட பையன் கிட்ட போறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்பதான் ஜெனி சொல்றாங்க, என்னோட உடம்புல ஒரு வைரஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நான் எப்ப வேணாலும் இறந்து போவேன், இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. ஃபாரஸ்ட் கம் எதையுமே யோசிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்கேன் அவங்களோட லைஃப்ல. ஜெனியுமே ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. ஜெனியோட கல்லறை கிட்ட நின்ட்டு, நான் நம்மளோட பையனை நல்லாவே பாத்துக்கிறேன், அவன் என்னோட ரொம்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கான், நான் அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி தரதை விட அவன் தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தரான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அவர் பக்கத்துல ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு இறகு ஒண்ணு காமிச்சிருப்பாங்கல்ல, அவர் கால் கிட்ட இருக்கும், அது அப்படியே பறந்து மேல போகுது. அதோட இந்த ஃபாரஸ்ட் கம் படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கார்த்திக் காலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.